கல்யாணம் முடிஞ்சு இவனோட வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு வரான் அன்னைக்கு நைட்டு. அங்க வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து இவனுக்கு தெரியாம எக்கச்சக்கமான செட்டப்பை பண்ணி வச்சிருக்காங்க போல. என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அவங்க அம்மா செக்ஸியா ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அதுல வந்து நோட்ஸ் வேற எழுதி வச்சிருக்காங்க, சீக்கிரமே பன்னிக்குட்டி மாதிரி கொழு கொழுன்னு எனக்கு ஒரு பேர குழந்தை வேணும்னு. ஐயோ இவங்க அடங்கவே மாட்டாங்களா? இவ வேற இதை வந்து பார்த்துட்டா அப்படின்னா விஜயசாந்தி மாதிரி செவத்துல ஏறி சுத்தி சுத்தி அடிப்பாளே அப்படின்னு சொல்லி அவன் ஒளிச்சு வைக்க ட்ரை பண்றான். அவன் எதையோ மறைக்கிறான் நினைச்சுக்கிட்டு இவ தப்பா நினைச்சு மரியாதையை ஒண்ணு சொல்லு, நீ ஏதோ என்ன எப்பயுமே சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரி ஏதோ பண்ண ரெடி ஆயிட்ட, மரியாதையா சொல்லு என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிறது என்ன பார்க்க விரும்புறா. வேண்டாம் வேண்டாம் அதை மட்டும் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எவ்வளவு தடுக்கிறான். ஆனா அவ விடுற மாதிரி இல்ல, வாங்கிடுற ஒரு வழியா. என்ன கன்றாவிடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும் போது இவன் ஐயோ அம்மா என் மானம் போச்சு அப்படின்னு நினைக்கிறான். அடைச்சி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீ கேயா இருந்துகிட்டு ஒரு பொம்பளை கிட்ட இப்படியா நடந்துப்ப? ஏதோ நமக்கு கல்யாணம் ஆச்சு, அதோட நான் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல உன் கூட இருந்துடலான்னு நினைச்சேன். ஆனா நீ வந்து உன்னோட பார்ட்னருக்கே துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது யார் எதை சொன்னாலும் நம்புவியா? அந்த தைரியத்துலதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா என்ன? இப்போ சொல்றேன் நான் கேலாம் கிடையாது, எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் ஹீரோயின் செம ஷாக்கு. அப்படின்னா நம்ம 2 பேரும் தனித்தனி ரூம்ல தூங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி, இன்னைக்குதான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட், அது எப்படி நான் வந்து தனி ரூம்ல போய் தூங்க முடியும் உன்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு பயமே ஆயிடுது. இருந்தாலும் கவலைப்படாத, இஷ்டம் இல்லாத எந்த பொண்ணையும் நான் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சைலண்டா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான்.